கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. சாட்சிகளாய் இருப்போம். ஒரு நீதிமன்றத்துல நியாயம் நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதற்கான தகுந்த ஆதாரங்கள் இருக்க வேண்டும், தகுந்த சாட்சிகள் இருக்க வேண்டும். அப்ப சரியான சாட்சியும் சரியான ஆதாரங்கள் இருக்கின்ற பொழுது நீதி நிலைநாட்டப்படும். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த ஆதாரம் சாட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குள்ளாக அடங்கி இருக்கும். அதை வைத்து நீதி வழங்குவார்கள். இது உலக பிரகாரமான காரியம். இந்த உபாச நாட்கள்ல நாம் எல்லாரும் சாட்சிகள். இந்த நாட்கள் நாம் எல்லாரும் சாட்சிகளாய் வாழ வேண்டும், சாட்சிகளாய் நிலைநிற்க வேண்டும். எதற்கு சாட்சி என்று பார்க்கின்ற பொழுது இயேசு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக, அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரலோக வாழ்விற்கு சாட்சிகளாக, இயேசு ஆண்டவன் நம்மை ரட்சித்ததற்கு நாம் சாட்சிகளாய் வாழ வேண்டும். கடவுள் நம்ம வாழ்வில் எப்படி கிரியை செய்தார், கடவுள் நம்மை எப்படி மீட்டெடுத்தார், கடவுள் நம்மை மீட்பதற்காக என்னெல்லாம் செய்தார் என்பதற்கு நாம் எல்லாரும் சாட்சிகளா இருக்க வேண்டும். அப்ப இந்த ஆன்மீக வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக நம்ம சாட்சிகளா இருக்கிற பொழுது இந்த சாட்சி என்பது ஒரு எண்ணிக்கைக்கு உட்பட்டது அல்ல, எண்ணி சொல்லக்கூடியது அல்ல, மாறாக எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது, எண்ணிக்கைக்கு அடங்காதது. ஏனென்று பார்க்கும் பொழுது நாம் எல்லாரும் சாட்சிகள். மரணத்தை வென்று மூன்றாம் நாள் உயிரோடு இருந்த இயேசு ஆண்டவருக்கு நாம் எல்லாம் சாட்சிகளா இருக்கிறோம். அப்போ கடவுள் இன்றைக்கு அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் வழியாக நம்மை அனுப்புகிறார் சாட்சிகளாய் வாழும்படியாக. நாம் கண்டதை, நாம் பெற்றுக்கொண்டதை, நாம் அனுபவித்ததை பிறருக்கு கூட அறிவிக்கும்படியாக, கடவுளை பற்றி பிறருக்கு சாட்சியை சொல்லும்படியாக, இயேசுடைய உயிர்த்தெழுதலை, அவர் கொடுக்கிற நித்திய வாழ்வை சாட்சியாக சொல்லும்படியாக அவர் இன்றைக்கு நம்மை அனுப்புகின்றவராக இருக்கிறார். அப்போ இந்த நாள்ல நாம சாட்சிகளாய் வாழுகிறோமா, சாட்சியுள்ள வாழ்வு இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று பார்க்கணும், இன்றைக்கு வேதம் அப்படியாக சொல்கிறது. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம் எப்படியாக சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போதோ நீங்கள் பலம் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆம் என அன்பானவர்களே, பரிசுத்த ஆவி நம் மீது வரும் பொழுது ஞானசான்றியாக நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள்ளாய் இருக்கிறார். அப்போ நாம கடவுளுக்கு நம்மை ஒப்படைக்க வேண்டும். அவர் நம்மை சாட்சியுள்ள வாழ்க்கையில நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நாம் இருப்போம். கடவுள் அப்பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்புள்ள பிதாவே, இந்த ஆசீர்வாதமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படுகிறோம். ஆம், நாங்கள் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவிற்கு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தியானிப்பதற்கு நீர் பார்த்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி படுகிறோம். அப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுனுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுக்கு, அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பிற்கு, அவர் கொடுக்கிற நித்திய வாழ்வுக்கு நாங்கள் சாட்சிகளாய் நிற்கவும், எங்களுடைய சாட்சியின் வழியாக பிறரை கூட ஆத்தும ஆதாயம் செய்யவும் நீதாமே எங்களை நடத்திட வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி இருக்கிறோம். இந்த உலக பிரகாரமான வாழ்வை நாங்கள் வாழாதபடிக்கு எப்போதும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் உமக்கு சாட்சிகளாக, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு இறைவன் எங்களை அனுபவிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். என்னுடைய வேலைகள், பயணங்கள், நினைவுகள், யோசனைகள் எல்லாவற்றையும் நீதாமை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு நிலைத்திருப்பீராக. எல்லா பலவீனங்கள், எல்லா சுரவீனங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா உபத்திரவங்கள் எல்லாவற்றின் மத்தியில் நீரே எங்களை விடுவித்து சமாதானமான, நிம்மதியான, சந்தோஷமான ஒரு வாழ்வை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீரே எங்களோடு நிலைத்திருப்பீராக. மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சுவஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.